தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி நிலைப்பது சந்தேகம்தான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் பகுதியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், அப்பா வழியில் முதல்வரான மு.க.ஸ்டாலின் கருணாநிதி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது கூட கட்சி பதவியை ஸ்டாலினுக்கு கொடுக்கவில்லை என்றும் திறமையற்றவர் மு.க.ஸ்டாலின் என விமர்சித்து பேசினார். மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி நிலைக்குமா என்பது சந்தேகம்தான் என்று பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என காங்கிரஸ் திமுக இடையே வார்த்தை போர் நடந்து வருவதாகவும் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், டெண்டர்கள் மூலம் ஊழல் செய்யும் திமுக 5 ஆண்டுகள் சாதனையை 1000 ஆண்டுகளாக மு.க.ஸ்டாலின் பொது மேடைகளில் பேசி வருகிறார் என்று காட்டமாக விமர்சித்தார். திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி ஆட்டம் கண்டு போச்சு. உண்மைதானே? தினந்தோறும் பத்திரிகையில காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி இருக்குமா இல்லையா என்பது சந்தேகம். காங்கிரஸ் ஆட்சியிலே பங்கு வேண்டும், அதிகாரத்திலே பங்கு வேண்டும். கூட்டணி அமைத்திருக்கின்றோம், கூட்டணி மூலமாக வெற்றி பெற்று எங்களை மதிக்கவில்லை என்று குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது கூட மாலை மலர் பத்திரிகையிலே வந்திருக்குது, எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்காவிட்டால் நாங்கள் அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார். ஆக புகைய ஆரம்பிச்சிட்டது திமுக காங்கிரஸ் கூட்டணியில. மத்திய அரசு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக உள்ளது என்று ஐஎன்டியூசி மாநில தலைவர் பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் ஐஎன்டியூசி புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் கலந்துரையாடல்கள் நிகழ்ச்சி மாநில தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவராக சிதம்பரம், பொதுச் செயலாளராக லலிதா சுந்தரம் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஐஎன்டியூசி மாநில தலைவர் பன்னீர்செல்வம், மத்திய அரசு கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகளுக்கு சாதகமாக உள்ளதால் தற்போது 6000 பணியாளர்கள் பணி செய்யும் ஓர் நிறுவனத்தில் 150 பணியாளர்கள் மட்டுமே நிரந்தர பணியாளர்களாக உள்ளதாக குற்றம் சாட்டி பேசினார். கடந்த காலங்களில் ஒவ்வொரு நிறுவனங்களிலும் 15 முதல் 16% வரை நிரந்தர பணியாளர்கள் இருந்த நிலையில் தற்போது 4 முதல் 6% பணியாளர்கள் மட்டுமே பணி செய்து வருவதாகவும், மக்களுக்கான அரசாக மத்திய அரசு இல்லை என்றும் விமர்சித்து பேசினார். கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சாதகமாகத்தான் இந்த அரசு, மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிறோம், 6000 தொழிலாளி பணியாற்றுகிறான். அந்த கம்பெனியிலே நிரந்தர பணியாளர் 150 பேர் தான் இருக்கிறான். இதுதான் இன்றைக்கு கம்பெனிகளுடைய நிலை என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. இன்றைக்கு ஒரு காலத்திலே குறைந்தபட்சம் 14-15% போர் நிரந்தர பணியாளர்களாக பணியாற்றினார்கள். இன்றைக்கு 6% பேருக்கு படிப்படியாக குறைந்து விட்டது. இதற்கு முழுக்க மத்திய அரசு தான் காரணம். இன்றைய அதை அரசு மாற்ற வேண்டும், தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டும். ராகுல் காந்தியை பேச விடக்கூடாது என்பதில் பாஜக உறுப்பினர்களை காட்டிலும் அவைத் தலைவரே முனைப்புடன் செயல்படுவதாக காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் பங்கேற்று எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் எந்த பிரச்சினை குறித்து ராகுல் காந்தி பேச முற்பட்ட போதும் பாஜக உறுப்பினர்களை காட்டிலும் மக்களவை சபாநாயகரை இடைமறித்து பேச விடாமல் தடுத்ததாகவும், ராகுல் காந்தி கூறியது போன்று இந்தியாவை அமெரிக்காவிற்கு விற்றுவிட்டதாகவும் குற்றம் சாட்டி பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி கேட்டு பெறும் என்ற கேள்விக்கு தாம் பதிலளிக்க முடியாது எனவும், கூட்டணி குறித்து பொறுப்பாளர்கள் அது தொடர்பாக பதில் அளிப்பார்கள் என தெரிவித்தார். அவர் எந்த விஷயம் பேசணும்னு நினைச்சு எந்திரிச்சாலும் அதை இடைமறித்து, அதாவது பாஜக அவங்க கட்சி ஆட்கள் இடைமறித்ததை விட ஸ்பீக்கரே இடைமறித்து மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவரை பேச விடாமல் செய்தது. அப்புறம் நம்மளுடைய ஜனாதிபதியின் உரையை முடித்து வைப்பதற்கு, அதற்கு நன்றி உரை தெரிவிப்பதற்கு பிரதம மந்திரி வராமல் போனது.
ஹிஸ்டரியிலே வந்து இது வந்து 2வது முறைன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் அவர்கள் கூறியது வந்து காங்கிரஸின் எம்பிகள் வந்து தாக்க வராங்க அப்படின்னு. இந்த மாதிரி பல விதமான நகைச்சுவையான விஷயங்கள்லாம் இந்த தடவை பிஜேபி பண்ணாங்க. வைர வியாபாரியின் காரை மோதி விபத்து ஏற்படுவது போன்ற நாடகமாடி 30 லட்சம் மதிப்பிலான வைர நகைகளை கொள்ளையடித்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கரூரை சேர்ந்த வைர வியாபாரி லோகு என்பவர் வைர நகைகளை விற்பனை செய்வதற்காக கடந்த 12ஆம் தேதி காரைக்குடி சென்றுள்ளார். அங்கு வைர நகைகளை விற்பனை செய்ய முடியாததால் நகையுடன் தனது காரில் ஓட்டுநருடன் திரும்பியுள்ளார். இதனை அறிந்து பின்தொடர்ந்து காரில் வந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 7 பேர் கொண்ட கும்பல் பெருஞ்சுனை அருகே லோகுவின் காரை மோதி விபத்து ஏற்படுத்துவது போன்று நாடகமாடி 30 லட்சம் மதிப்பிலான வைர நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த வைர வியாபாரி புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் போலீசார் தனிப்படைகள் அமைத்து ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முகேஷ் கண்ணன், மாயகிருஷ்ணன், முகேஷ் ஆகிய 3வரையும் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்த வைர நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் காரையும் பறிமுதல் செய்தனர். மேலும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேரை தேடி வருகின்றனர். யாராவது வந்து பேக்கில் ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து மிரட்டி அவங்களுடைய ஜுவல்ஸு கொஞ்சம் பணம் அவங்க வந்து ராபரி பண்ணிட்டு போனது மாதிரி ஒரு தகவல் வந்தது காவல் நிலையத்தில். அதன் அடிப்படையில் டிஎஸ்பி பிருந்தா, புதுக்கோட்டை டவுன் திருக்கோகர்ணம் இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் ஒரு ஸ்பெஷல் டீம் எஸ்ஐ அன்பழகன், எஸ்எஸ்ஐ மாரிமுத்து, எஸ்எஸ்ஐ காமராஜ் இவங்களுடைய தலைமையில் ஒரு டீம் போட்டு இந்த கேஸ் வந்து தொடர்ச்சியாக இவங்க வந்து 3 நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து ரொம்ப பாராட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், இவங்க வந்து 3 நாளுக்குள்ளே இந்த கேஸ் டெக் பண்ணி இப்போ 3 பேர் வந்து கைது செஞ்சுருக்காங்க. இந்த கேஸ் கம்ப்ளைண்ட் வந்து ஆக்சுவலாக முதல்ல வந்து காரைக்குடி அந்த ஜுவல்ஸு விற்றுறதுக்காண்டி அவங்க வந்து போயிருக்காங்க, முயற்சி செஞ்சுருக்காங்க. அவங்களால விற்று முடியலன்னா ரிட்டர்ன் வரப்பில் இந்த சம்பவம் நடந்தது நமக்கு தெரிய வருது. விஜய்க்கு கூடும் கூட்டம் ஓட்டாக மாறாது என பாஜக ஓபிசி அணியின் மாநில தலைவர் வீர திருநாவுக்கரசு விமர்சித்துள்ளார். சென்னை வேளச்சேரி காந்தி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை கிழக்கு மாவட்ட ஓபிசி அணி சார்பில் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக பாஜக ஓபிசி அணியின் மாநில தலைவர் வீர திருநாவுக்கரசு கலந்து கொண்டு நிர்வாகிகளை அறிமுகம் செய்து சால்வை அணிவித்து வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவும் விஜயும் சேர்ந்து கொண்டு சதி செய்வதாக தெரிவித்த அவர், தாவேக திமுகவின் பி டீம் என்றும் விஜய்க்கு கூடும் கூட்டம் ஓட்டாக மாறாது என்றும் கடுமையாக விமர்சித்து பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், தற்போது திமுக கொடுத்துள்ள உரிமை தொகை கோடைக்கால சிறப்பு தொகை அல்ல, தேர்தலுக்கான காசு என்றும் விமர்சித்தார். இன்னைக்கு பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது, நாங்க சொல்லல. இன்னைக்கு 3வது பெரிய கட்சியா இந்த பூத்துல BLA 2 போட்டது யாருன்னா பாரதிய ஜனதா கட்சி. விஜய் கட்சியில இருந்து எத்தனை பூத்துல வந்துட்டு BLA 2 போட்டிருக்கிறாங்க. இந்த BLA 2 தான் அதுக்கு கீழே ஒரு கமிட்டியை போட்டு அவங்க தான் ஓட்டர்ஸ் எல்லாரையும் அப்ரோச் பண்ணி அவங்க தான் அந்த போலிங் பூத் நடக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி இருக்குல்ல, அங்க கூட்டு வரக்கூடியவங்க இந்த கிளை கமிட்டி. விஜய்க்கு கிளை கமிட்டியும் இல்ல, அங்க BLA 2வும் இல்ல, அப்புறம் எப்படி நிறைய பேர் ஓட்டு போட வைக்க முடியும்? வாய்ப்பு கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.